அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை இந்தியா நடத்தி முடித்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்தியிருக்கும் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேல் விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் தொடர்பான தகவல் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சிகள் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அதற்கு தகுந்த பதிலை ராஜ்நாத் சிங் வழங்கியதாக தெரிய வருகிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதாவது இந்த தாக்குதல் நேற்று நடந்த அந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர், அதாவது 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மத்திய அரசு அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தரவில்லை, ஆனால் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான எண்ணை விரைவில் வெளியிடுவதாகவும், ஆனால் இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது ராஜ்நாத் சிங் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே போல இந்த நேற்று நடந்தது என்ன, அதாவது கடந்த 34 மணி நேரத்தில் என்ன நடந்தது, அந்த ஆபரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக விளக்கி இருக்கின்றனர். அதே போல ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார். நேற்று அதிகாலை 1:05 மணியளவில் பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பார்த்து வருகிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதுகுறித்து விளக்கம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவரங்களை அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விவரித்து வருகிறார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து 9 முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்தியிருக்கும் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் மீண்டும் இணைகிறார். சுசித்ரா, பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்தியிருக்கும் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுசித்ரா, தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது? அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இங்கு ஆலோசனை நடத்தப்படுகிறதா? பல்வேறு முக்கிய தகவல்களை தற்பொழுது நடைபெற்று முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் விளக்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் சுமார் 9 தீவிரவாத முகாம்கள் ஹைடவுட்ஸ் என்பது அளிக்கப்பட்டுள்ளது எனவும் அவை தரைமயமாக்கப்பட்டதில் சுமார் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக மேலும் கூடுதல் அந்த தரவுகள் மற்றும் தகவல்கள், இந்த உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அது தொடர்பான விசாரணையும் கண்காணிப்பும் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு பேர் இதில் உயிரிழந்ததாக என்று தற்பொழுது வெல்லும் ஒரு இறுதி எண்கள் கிடைக்கவில்லை என்றாலும் அதிகபட்சமாக 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இதில் கொல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல பாகிஸ்தானுடன் தேவையற்ற போரில் ஈடுபடுவதற்கு இந்தியா முயற்சிக்கவில்லை என்றாலும் பாகிஸ்தான் தாக்கும் பொழுது இந்தியா சும்மா இருக்காது என்ற ஒரு கருத்தையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் எம்பிக்களுக்கு
திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல் என்பது நிறுத்த வேண்டும், அது நிறுத்தப்படாவிட்டால் தகுந்த பதிலடியை இந்தியா தொடர்ந்து வழங்கிக் கொண்டேதான் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவுகளுக்கு பிறகு தற்பொழுது திமுகவுடைய மக்களவைத் குழு தலைவர் டி ஆர் பாலுவும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை மத்திய அரசுடைய விளக்கங்களையும் கேட்டு அதற்கு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸை பொறுத்தளவில் இந்தியாவுடைய இந்த ஒரு முப்படைகளுடைய தாக்குதல் என்பது மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.